திம்பம் இந்த மாதிரி மலைப்பகுதியிலிருந்து காயாக எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து உடச்சி ஷாப்பில் கொடுத்து பஞ்சை மட்டும் இந்த மாதிரி பியூராக பஞ்சை பிரிச்சிருவாங்க. ஓ, இதான் இலவம் பஞ்சா? இதான் பியூர் இலவம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம், அல்லது புதுசு மாற்றி கொடுத்துருவோம். 5 வருஷம் வாரண்டி? 5 வருஷம் வாரண்டி. பேச்சு மாற மாட்டீங்களா? பேச்சு மாற மாட்டேன் கண்டிப்பாக. 5 வருஷம் வாரம். அவங்க 500 ரூபாய் அனுப்புனதுக்கு நான் 10,000 ரூபா பொருள் அனுப்புகிறேன். அவங்க அதே மாதிரி திருப்தியாக இருந்தால் அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் நம்ம உங்கள் மக்கள் உங்களை நம்ப, நீங்கள் மக்களை படுத்தோம்னா உடம்பு வலிக்கலாம் நல்லா இருக்குமா? உடம்பெல்லாம் வலிக்காதுங்க, இது சுமுத்தாக இருக்குங்க. இவ்வளோ டைட்டு கொடுத்தாதான் நம்ம வந்து ஹார்டாக இருக்குது. ஒரு பஞ்சு இவ்வளோ ஹார்டாக எப்படி இருக்க முடியும்? அதனால தான் இது வந்து லைஃப் கொடுக்குறோம். 5 வருஷம் லைஃப் கொடுக்குறோம். இது வந்து 1 வருஷம் ஆனாதாங்க ஜி கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டு வர உங்களுக்கு உடம்பே வலிக்காதுங்க ஜி. சரி, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா மடக்க முடியுமாண்ணே? மடக்கலாங்க ஜி. ஒரு மடக்கலாம். ஒன்று மடக்கி காட்டுங்க. லப்பர் மாதிரி இருக்கு. ஆமாங்க ஜி, மறுக்க அப்படியே வந்து விழுந்துருங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்லா சாஃப்ட்னர் கிடைக்கும். என்ன வேணால் பண்ணிக்கலாங்க ஜி, ஒன்றும் ஆகாதுங்க ஜி. நல்லா சாஃப்ட்னர். ஹலோ, வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ. நான் என்னைக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலவம் பஞ்சு தயார் பண்ணுற ஒரு கம்பெனி வந்திருக்கீங்க. பல்காக வந்து நீங்கள் தேவைப்பட்டாலும் சரிங்க, இல்லை வந்து வீடு தேவைக்கு தேவைப்பட்டாலும் சரி, இந்த மேட்ரஸ் மெத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப கம்மியான விலைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சர் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வேறு எங்கேயும் இந்த ரேட்டில் வாங்க முடியாது. ஸோ கடை வச்சுருக்கவங்களும் சரிங்க, இந்த மேட்ரஸ் கடை வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து வீட்டு தேவைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தலானி அப்புறம் பெட் கவர்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய வருஷம் பற்றி ஃபுல் டீலாக பார்க்க போகிறோம். ஸோ இலவம் பஞ்சு மெத்தைகள் தேவைப்படுறவங்க, அது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மறக்காம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இவங்களோட கண்டென்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுக்குற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சார். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் உங்களை பற்றியும் கம்பெனி பற்றியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன். வணக்கம். நம்ம கம்பெனி வந்து சார் சிவம் பெட் ஹவுஸுங்க சார். சரி, ஓகே. எங்கே நீங்கள் லொக்கேட் ஆகிருக்கீங்க? நம்ம வந்து சார் ஈரோடு மாவட்டம் பவானி குப்பிச்சிப்பாளையங்கிற ஏரியா கிராமத்தில் ஷாப் வச்சுருக்கோங்க. வருவாங்க பார்த்தா நிறைய பெட்டு கடைகளாக இருந்துச்சு. எல்லாமே இங்கே அந்த மாதிரி பிஸ்னஸ் தான்? எல்லாமே இந்த குப்பிச்சிப்பாளையத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே இலவம் பஞ்சு பிஸ்னஸ் தாங்க சார். சரி, ஓகே. இப்போ இலவம் பஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பஞ்சாவே வந்துடுமா, இல்லை வேறு? இல்லை சார், காயாக வந்து நாங்கள் வந்து கேரளா, பொள்ளாச்சி, மலைப்பகுதி, சிறுமலை, இந்த மாதிரி திம்பம் இந்த மாதிரி மலைப்பகுதியிலிருந்து காயாக எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து உடச்சி ஷாப்பில் கொடுத்து பஞ்சை மட்டும் இந்த மாதிரி பியூராக பஞ்சை பிரிச்சிருவாங்க. ஓ, இதான் இலவம் பஞ்சா? இதான் பியூர் இலவம் பஞ்சுங்க சார். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருக்குது. இது வந்து எப்படி வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணணும், உடம்பு குளிர்ச்சி எப்படி இருக்குது? குளிர்ச்சிங்க சார், சுத்தமாக நல்லா குளிர்ச்சிங்க சார். எந்த ஒரு இதனால வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க சார் உடம்புக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட வந்து என்னென்ன சைஸில் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குது, ஒன்று வேணால் பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். இது ஹாஸ்டல் பெட்டுங்க ஜி, 3 இன்ச்சு திக்னஸ்ஸு, பாக்ஸ் டைப்பு. இதனுடைய ரேட் வந்து 2500 ரூபா வருதுங்க. இது சிங்கிளுங்க, 6 இன்ச்சு திக்னஸ்ஸு, பாக்ஸ் டைப்பு தாங்க. இதனுடைய ரேட் வந்து 5000 ரூபா வருதுங்க. இதுக்கு 2 தலகாணி கவர் ஃப்ரீங்க. இது அந்த சிங்கிள் தாங்க, இது அதே ப்ரைஸ் தாங்க. இது வந்து டபுளுங்க, 4க்கு 6ங்க, 4க்கு 6. இதுக்கு 3 தலகாணிங்க, 3 தலகாணி ஒரு கவர் ஃப்ரீங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து 7000 ரூபா வருதுங்க. 4க்கு 6ங்க, 6 இன்ச்சு திக்னஸ்ஸு, 5 வருஷம் வாரண்டி, 15 வருஷம் லைஃபுங்க. இது வந்து 5க்கு 6.25ங்க, 5க்கு 6.25. இதுக்கு அதே மாதிரி தாங்க, 3 தலகாணி ஒரு கவரு, 3 தலகாணி ஒரு கவரு. இதனுடைய ப்ரைஸ் வந்து 10000 ரூபா வருதுங்க. 10000ங்க. இதுக்கு 5 வருஷம் வாரண்டி, 15 வருஷம் லைஃபு, டெலிவரி ஃப்ரீ. இது அதே சைஸ் தாங்க, இது அதே சைஸ் தான், 5 அடிங்க. இதுவும் அதே தாங்க. இது வந்துங்க 6 அடிங்க. அதாவது இந்த சைஸுக்கு வந்து 3 தலகாணி, கவர் வேணும்னா கவரும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். கவர் வேணாம் அப்படின்னா அந்த ஹாஸ்டல் பெட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு காட்டனில் அந்த ஹாஸ்டல் பெட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க. சரி, இப்போ நீங்கள் வெரைட்டி வேறு காமிச்சிங்க. இப்போ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த இலவம் பஞ்சு மெத்தைகளை எப்படி ஆர்டர் பண்ணுறது, யாரை கான்டாக்ட் பண்ணுறது? சார், அதாவது கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க சார். சரி, ஓகே. கொடுத்துருவேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன். அதில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்ன சைஸு, எந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன கிளாத்து, துணி நான் அனுப்புவேன். நீங்கள் என்ன கிளாத்து அந்த சைஸு செலெக்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து
பெட்டை ரெடி பண்ணி டெலிவரி ஃப்ரீ, டெலிவரி வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவீங்க. ஓகே சரிண்ணா, இப்போ வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறீங்க, மேட்ரஸ் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்க பெட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமர் தேவைப்படுறாங்க? வீட்டுக்கு கஸ்டமர் மட்டும் தேவையா இல்லை வேறு எப்படி தேவைப்படுறாங்க? எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் என்ன இதில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். யாருக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்குமே தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புகிறேங்க. அதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு அனுப்புவீங்க, ஓகே, வீட்டு தேவை. ஆமாங்க. இதை தவிர வேறு யாருக்கெல்லாம் தேவைப்படுங்க? கடைக்கு கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், கடைக்காரங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சரி. வேற ஹோட்டலு, பெரிய லாட்ஜு, காலேஜு, ஹாஸ்டல் பெட்டு காலேஜுக்கெலாம் நிறைய போகுது. சரி. எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. வாரண்டி எப்படி இது? வாரண்டி வந்துங்க சார் 5 வருஷம் வாரண்டி தருவோம். 5 வருஷம் வாரண்டி தருவோம் சார். 5 வருஷத்தில் வந்து துணி பெட் அமுந்தாவோ கீழே கட்டில் விட்டு கீழே சில தொங்குச்சுனாவோ அதை ரீப்ளேண்ட் பண்ணி கொடுத்துருவேன். புதுசு மாற்றி கொடுத்துருவேன். ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அல்லது புதுசு மாற்றி கொடுத்துருவேன். 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் வாரண்டி. பேச்சு மாற மாட்டீங்களா? பேச்சு மாற மாட்டேன் கண்டிப்பாக. 5 வருஷம் வாரண்டி கொடுப்பேன். அப்புறம் 15 வருஷம் லைஃப் வருங்க சார். நம்ம துணி கிளாத்து, நல்ல கிளாத்து, 15 வருஷம் லைஃப் வருங்க. அந்த 5 வருஷத்தில் துணி இப்போ டேமேஜ் ஆனாவோ மெத்த லூஸ் ஆனாவோ நான் ரீப்ளேண்ட் பண்ணி வந்து உத்தரவாதம். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷத்துல எவ்வளோ கஸ்டமர் பார்த்துருப்பீங்க? நிறைய கஸ்டமர் பார்த்துருக்கேன். அதிகமாக வந்துருக்கு. அது கஸ்டமர் வந்து நான் போய் லைவாக வீட்லேயே பண்ணி கொடுத்த கஸ்டமர் தான் நம்மகிட்ட அதிகம். சரிண்ணே, இப்போ எந்த மாதிரி ஃபால்ட் அதிகமாக வந்துருக்கு இதில் வந்து ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப ஹார்டாக கேட்பாங்க, ஹார்டு சாப்பிட்டு கம்மியாக கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 5-6 வருஷங்கும் போது நல்லா அமர்ந்து போயிடும். அது வந்து நம்ம சொல்லி தான் போடுவோம். நம்ம வந்து நல்லா டைட்டாக பண்ணோம்னா மட்டும்தான் 15 வருஷம் லைஃப் வரும். நீங்கள் வந்து ஹார்டாக கேட்பீங்க, கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக கேட்டிங்கன்னா அது லைஃப் வராதுன்னு சொல்லி பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. மறுக்கா அவங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. சரி, எப்படி ஆர்டர் ரெடி பண்ணுறேன்? நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து மேட்ரஸ் வாங்க ஐடியா வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி அனுப்புவீங்க? அதாவது நம்ம செல் நம்பர் இருக்குங்க சார். செல்லில் வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் சைஸ் என்னன்னு போட்டு அனுப்பிச்சுட்டிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு துணியெல்லாம் சாம்பிள் அனுப்புவோம். என்ன டிசைன் வேணுமோ அது நம்மகிட்ட வந்து 20-30 கலர் இருக்குது. என்ன துணி உங்களுக்கு என்ன துணி கேட்குறீங்களோ அந்த துணி போட்டு கொடுத்துருவேன். நல்ல கருவூர் கிளாத்து தான், நல்ல கிளாத்து, நல்லா பண்ணி கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். டபுள் டிச்சிங் பண்ணுவோங்க சார். அதான் டிச்சிங்கில் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நான் தான் மாற்றி தரேன்ட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து பணம் எப்படி போடுறது? பணம் ஒரு 500 ரூபா செல்லில் மெசேஜ் பண்ணி விட்டீங்க, செல்லில் போட்டுவிட்டோம்னா மீதி பணம் டெலிவரி பண்ணணும் பிற்பாடு எனக்கு கட்டி விடுங்க. டெலிவரி பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் தான் எதில் அனுப்புவீங்க? கொரியருங்க. கொரியர். ஆமாம், கொரியரில் இப்போ மெட்ரஸ் போடுறீங்க அப்படின்னா கொரியர் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறீங்க? ஆமாங்க, ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அங்கே எப்படி அங்கே போய் சேர்ந்து எப்படி பணம் அப்படி அவங்க அனுப்புனா என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை தான் சார். அப்படியா? நம்பிக்கை தான். ஆனால் அவங்க 500 ரூபா அனுப்புனதுக்கு நான் 10,000 பொருள் அனுப்புகிறேன். அவங்க அதே மாதிரி திருப்தியாக இருந்தால் அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் நம்ம அவங்க மக்களை நம்ப, நீங்கள் மக்களை நம்புறேங்க. நம்ம பொருள் தரமாக இருக்கங்காட்டி தான் நான் மக்களை நம்பி இறங்கி. ரொம்ப சூப்பர், நன்றி, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்தோம். உங்களுக்கு வந்து மேட்ரஸ், இலவமஞ்சு மேட்ரஸ் உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக, நீங்கள் கடை வச்சிருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுற வீட்டு தேவைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரிங்க, மறக்காமல் அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உடனே கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கிங்க. அது மாதிரி இல்லைங்க, இவங்க மேனுஃபேக்சருங்க, அதாவது இந்த பவானி கிட்ட இருக்கிற இந்த குப்பச்சிபாளையம் இந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த மேட்ரஸ் தயார் பண்ணுற ஊராக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த இலவமஞ்சு மெத்தையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக வாங்கணும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கடை வச்சுருக்காங்க, மறக்காமல் சாரை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து இவங்களை வாங்கி நீங்கள் சேல் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நல்ல பதிவில் நல்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் இடைப்பெறுது. ஒரு நண்பன். பை ஃப்ரம் பை. வணக்கம்.